இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னா Dow Theory. ஃபர்ஸ்ட் Dow Theory என்னன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். Dow Theory எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னா ஒரு பிசிக்ஸ்க்கு எப்படி ஒரு நியூட்டன்ஸ் லாவோ அந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இந்த Dow Theory. இந்த Dow Theory என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த Dow Theory வந்து மூணு முக்கியமான பாயிண்ட்ஸை பேசுது. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த Dow Theory சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஒரு ஸ்டாக்னு இருந்தா அது அதோடைய விலை மூணு வகைகளை தான் செயல்படும் அப்படின்னு சொல்லுது. அதாவது ஒரு ஸ்டாக் இருந்தா இல்ல ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இருந்தா ஒண்ணு அதோட விலை ஏறிட்டு இருக்கணும், இல்ல அதோட விலை இறங்கிட்டு இருக்கணும், இல்ல அதோட விலை பக்கவாட்டுல மூவ் ஆகணும். அதாவது இதுதான் நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம்னா அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் அண்ட் சைட்வேஸ் ட்ரெண்ட். அதாவது ஒரு ஸ்டாக்னு நம்ம எடுத்துட்டோம்னா அந்த ஸ்டாக்கோடைய பிரைஸ் ஒன்னு ஏறணும், இல்ல அதோட விலை ஒண்ணு இறங்கணும், இல்ல ஏறவும் செய்யாம இறங்கவும் செய்யாம தொடர்ந்து அதே விலையில மெயின்டைன் ஆகிட்டு இருக்கணும். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் அண்ட் சைட்வேஸ் ட்ரெண்ட் சொல்றோம். இந்த Dow Theory இதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இதை சொல்லிருதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுது? மூணு வகையான ட்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிடுது. செகண்ட் பாயிண்ட்ல இந்த Dow Theory என்ன சொல்லுதுன்னா இந்த ஒவ்வொரு ட்ரெண்டும் எப்படி செயல்படுது, இந்த ஒவ்வொரு ட்ரெண்டையும் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத இந்த Dow Theory சொல்லுது. வாங்க அதை பத்தி நம்ம சீரியஸா அனலைஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் என்ன? அப் ட்ரெண்ட். ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் என்ன? அப் ட்ரெண்ட். இந்த அப் ட்ரெண்ட் எப்படி இருக்கும், இதோட குணாதிசயம் என்ன, ஒரு ஸ்டாக் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா Dow Theory பயன்படுத்தி இதுக்கு மூணு வகையான கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஒரு ஸ்டாக் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறதுக்கு என்ன வகையான கண்டிஷன்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஒரு ஸ்டாக் அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா ஓபன் ஈக்குவல் டு லோ பிரைஸ். ஓபன் ஈக்குவல் டு லோ பிரைஸ்னா என்ன? அதாவது ஒரு ஸ்டாக் ஒரு விலையில குறிப்பிட்ட விலையில தொடங்கும் இல்லையா? இன்னைக்கு காலையில அந்த ஸ்டாக்கோட விலை தொடங்கும் பொழுது ஒரு 50 ரூபாயிலையோ இல்ல ஒரு 60 ரூபாயிலையோ ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விலையில அந்த ஸ்டாக் தொடங்கி இருக்கும் இல்லையா? அப்படி குறிப்பிட்ட விலையில தொடங்கக்கூடிய ஸ்டாக்கு அங்கிருந்து இறங்காம அதே விலையிலிருந்து தொடக்க விலையிலிருந்து அப்படியே மேல போயிருச்சுன்னா, அந்த தொடக்க விலையிலிருந்து அப்படியே மேல போயிருச்சுன்னா என்ன ஆகும்? அந்த தொடக்க விலை தான் கம்மி விலையாகவும் இருக்கும். தட் இஸ் அந்த ஓபன் பிரைஸ் தான் அதோடைய லோ பிரைஸாகவும் இருக்கும். இதைத்தான் ஃபர்ஸ்ட் கண்டிஷனா Dow Theory சொல்லுது. அதாவது ஓபன் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு லோ பிரைஸ்ன்றா. ஓகே, தொடங்கின விலையிலிருந்து அப்படியே மேல போகணுமா? இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இங்க பாருங்களேன். இப்போ இந்த சார்ட் நான் வரைச்சு காட்டுறேன் ஒரு ஐடியாவுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி யூ கேன் கோ. அதாவது இதுதான் ஒரு சார்ட் வச்சுக்கோங்களேன். இப்படித்தான் ஒரு சார்ட் இருக்கும். ஸோ இந்த சார்ட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல டைம் இருக்கும், 9 மணி 10 மணின்னு டைம் இருக்கும். ஒய் ஆக்சிஸ்ல விலை இருக்கும், 10 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபாய் 40 ரூபாய் விலை இருக்கும். இப்போ இந்த ஸ்டாக்கு ஒரு குறிப்பிட்ட விலையில தொடங்குது இல்லையா? இந்த விலையில இருந்து தொடங்குது. இப்படி தொடங்குற ஸ்டாக்கு கீழே இறங்காம அது அப்படியே மேல போகுது. அப்போ இதுதான் ஓபன் பிரைஸ் ஈக்குவல் டு லோ பிரைஸ். அப்படி மேல போற ஸ்டாக் மேல போச்சுன்னா தொடங்கின விலையில இருந்து இது அப் ட்ரெண்டுக்கான முதல் அறிகுறி. ரெண்டாவது பாயிண்ட் ஒன்று இருக்கு. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒரு ஸ்டாக்கோட ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப் ட்ரெண்ட்ல இந்த ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா ரீடெஸ்ட் அண்ட் ஃபெயிலியர் ஆன் லோ அப்படின்றான். அது எப்படி ரீடெஸ்ட் அண்ட் ஃபெயிலியர் ஆன் லோ அப்படின்னா என்னன்னா இப்போ மேல போச்சு இல்லையா இந்த ஸ்டாக்கு, இப்படி மேல போன இந்த ஸ்டாக்கு ரீடெஸ்ட் பண்ணுமா? எதை ரீடெஸ்ட் பண்ணுமாமா? அந்த லோ பிரைஸ. இதுதான் கடைசியா உருவான லோ பிரைஸ். இங்க இதுதான் ஸ்டாக் மேல போகுது, இதுதான் லோ பிரைஸ். அப்படி இப்படி இந்த லோ பிரைஸ் இருந்து மேல போன ஸ்டாக்கு மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணுங்கறா. ரீடெஸ்ட் என்னது? அந்த லோ பிரைஸ். ரீடெஸ்ட் அண்ட் ஃபெயிலியர் ஆன் லோ. மறுபடியும் அந்த லோ ரீடெஸ்ட் பண்றதுக்காக கீழே வரும். அந்த ஸ்டேட்மெண்ட்ல நீங்க தெளிவா கவனிக்கணும். ரீடெஸ்ட் அண்ட் ஃபெயிலியர் ஆன் லோ. அதாவது அந்த லோ வரைக்கும் கீழே வரக்கூடிய அந்த ஸ்டாக்கு லோவை டச் பண்ண முடியாம, லோவை பிரேக் பண்ண முடியாம ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் மேல போய் ஒரு புது ஹையை உருவாக்கும். இதுதான் செகண்ட் கண்டிஷன். ஓபன் ஈக்குவல் டு லோ பிரைஸ். இது மூலம் மேண்டேட்டரி கிடையாது. ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப் ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிற ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இருக்கு இல்லையா? ஓபன் ஈக்குவல் டு லோ பிரைஸ். அப்படி இருந்தா அது அப் ட்ரெண்ட். பட் எல்லா அப் ட்ரெண்டுக்கும் அப்படி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா இந்த செகண்ட் கண்டிஷன் மஸ்ட் இருந்தே ஆகணும். செகண்ட் கண்டிஷன்
ரீடெஸ்ட் அண்ட் ஃபெயிலியர் ஆன் லோ இப்படிதான் நடக்குது. இப்போ அது எப்படி ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்களேன் இந்த கிராஃப்ல. ஸோ இந்த லோ பிரைஸ்ல இருந்து மேலே போன மார்க்கெட் மறுபடியும் அந்த லோ பிரைஸ் உடைக்கிறதுக்கா கீழே வந்து ஃபெயிலியர் ஆகி புது ஹை போகுது இல்லையா, அப்படி போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே கண்டிஷன் தான், ரீடெஸ்ட் அண்ட் ஃபெயிலியர் ஆன் லோ. மறுபடியும் அதோட ப்ரீவியஸ் லோ என்ன, இப்போ இதுதான் ப்ரீவியஸ் லோ, அந்த லோ உடைக்கிறதுக்கா கீழே வந்து மறுபடியும் ஃபெயிலியர் ஆகி அப்படியே மேலே போகும், மறுபடியும் ஃபெயிலியர் ஆகி அப்படியே மேலே போகும். இந்த கண்டிஷன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். பாத்தீங்களா? அப்போ நீங்க கிராஃப் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். நான் ரியல் கிராஃபை காமிக்கிறேன், இங்க பாருங்களேன். ரியல் கிராஃப் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. இது ரியல் கிராஃப். இந்த ரியல் கிராஃபையும் நம்ம படிச்ச தியரியும் கம்பேர் பண்ணா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி மிச்சம் இருக்கக்கூடிய ட்ரெண்டையும் பேசிட்டு வந்து இந்த கிராஃப் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். லெட்ஸ் see. இப்போ அப் ட்ரெண்ட் உங்களுக்கு புரிஞ்சது. அப் ட்ரெண்ட்ல ரெண்டு கண்டிஷன் சொல்லியிருக்கேன். ஒன்னு ஓப்பன் ஈக்குவல் டு லோ, இன்னொன்னு ரீடெஸ்ட் அண்ட் ஃபெயிலியர் ஆன் லோ. அது எப்படி நடக்குன்னு சொல்லியிருக்கிறேன். மூணாவது கண்டிஷன் அப் ட்ரெண்டுக்கு மூணாவது ஒரு கண்டிஷன் இருக்கு. அது என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். ஃபிக்ஸ்டு லோ வேரியபிள் ஹைன்றா. எந்த ஒரு டைம் டியூரேஷன் எடுத்து பார்த்தாலுமே லோ ஃபிக்ஸ்டா இருக்கும், ஹை வேரி ஆகிட்டே போயிட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு இங்க பாருங்க இந்த கிராஃப்ல. சோ இது ஒரு 10 மணிக்கு இந்த கிராஃபை நம்ம பார்த்தோம்னா இது லோ பிரைஸ், இது ஹை பிரைஸ். ஆனா அதே கிராஃபை வந்து நம்ம 11 மணிக்கு பார்த்தோம்னா அப்பவும் லோ பிரைஸ் அதே தான், ஆனா ஹை பிரைஸ் வேற, ஹை பிரைஸ் வேற. சோ இந்த மாதிரி லோவை ஃபிக்ஸ்டா வச்சுட்டு ஹை பிரைஸை மட்டும் மாத்திட்டே இருக்குன்றான். ஓகேங்களா? அப்போ மூணு கண்டிஷன் அப் ட்ரெண்டுக்கு என்ன, மூணு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? ஓப்பன் ஈக்குவல் டு லோ, ரீடெஸ்ட் அண்ட் ஃபெயிலியர் ஆன் லோ, அதே மாதிரி ஃபிக்ஸ்டு லோ வேரியபிள் ஹை. இந்த மூணு கண்டிஷனுமே ஒரு ஸ்டாக்ல, ஒரு ஸ்டாக்கோட சார்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சார்ட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு முடிவு பண்ணிடணும். அப்படி அப் ட்ரெண்ட்ல இருந்து முடிவு பண்ணிட்டா டவ் தியரி என்ன சொல்லுதுன்னா, இப்படி ஒரு சார்ட் அப் ட்ரெண்ட்ல இருந்துச்சுன்னா கோ ஃபார் பை. அது எப்போ பை போக சொல்லுது? பை ஆன் டிப்புங்கிறது. பை ஆன் டிப். எப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு டிப் உருவாகுதோ அதை பயன்படுத்தி பை பண்ணுங்க அப்படிங்கிறது தான் டவ் தியரியோடைய கான்செப்ட். ஓகே, அப் ட்ரெண்ட் ஏதாவது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு வருவோம். டவுன் ட்ரெண்டுக்கு எப்படி இருக்கும்? கரெக்ட், இது அப்படியே ரிவர்ஸா இருக்கும். நம்ம அப் ட்ரெண்ட் என்ன சொன்னோம்? ஓப்பன் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு லோ பிரைஸ்னு சொன்னோம் இல்லையா? டவுன் ட்ரெண்ட் என்ன சொல்லுவோம்? ஓப்பன் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஹை பிரைஸ். ஓப்பன் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஹை பிரைஸ். இங்க பாருங்களேன், சார்ட் இப்படி இருக்கும், மார்க்கெட் இப்படி போக ஆரம்பிக்கும். அதாவது ஓப்பனான விலையிலிருந்து ஸ்டாக் இறங்க ஆரம்பிக்கும். அப்படி இறங்க ஆரம்பிக்கும் செகண்ட் கண்டிஷன் என்ன பார்த்தோம்? அப் ட்ரெண்ட்ல ரீடெஸ்ட் அண்ட் ஃபெயிலியர் லோடு பார்த்தோம் இல்லையா? டவுன் ட்ரெண்ட்ல எப்படி இருக்கும்? ரீடெஸ்ட் அண்ட் ஃபெயிலியர் ஆன் ஹை, ரீடெஸ்ட் அண்ட் ஃபெயிலியர் ஆன் ஹை. ஒவ்வொரு தடவையும் அந்த ஸ்டாக்கு அதோட ஹை பிரைஸ் தொடர்றதுக்காக மேல போய் ஃபெயிலியர் ஆகி புது புது லோக்களை உருவாக்கிட்டு இருக்கும். நம்ம அப் ட்ரெண்ட்ல பார்த்த மாதிரி அப் ட்ரெண்ட்ல ஒவ்வொரு தடவையும் லோல ஃபெயிலியர் ஆகி புது புது ஹையை உருவாக்கும் இல்லையா? டவுன் ட்ரெண்ட்ல ஒவ்வொரு தடவையும் ஹை பிரைஸ் தொடுறதுக்காக மேல போகும். ரீடெஸ்ட் அண்ட் ஃபெயிலியர் ஆன் ஹை, ஹையை ரீடெஸ்ட் பண்றதுக்காக மேல போய் அந்த ஹையை உடைக்க முடியாம தொட முடியாம ஃபெயிலியர் ஆகி ரீடெஸ்ட் அண்ட் ஃபெயிலியர் ஆன் ஹை, மறுபடியும் மார்க்கெட் புது லோவுக்கு வரும். இது டவுன் ட்ரெண்டோட செகண்ட் அறிகுறி. மூணாவது அறிகுறி, எஸ் கரெக்ட், அப் ட்ரெண்ட் மாதிரியே இதுக்கும் ஃபிக்ஸ்டு ஹை வேரியபிள் லோ இருக்கும். அதாவது மார்க்கெட்டை எந்த இடத்துல பார்த்தாலுமே ஹை பிரைஸ் ஃபிக்ஸ்டாகவும் லோ பிரைஸ் வந்து மார்க்கெட்டேவும் இருக்கும். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஃபிக்ஸ்டு ஹை அண்ட் வேரியபிள் லோ அப்படின்னு சொல்றோம். இந்த கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடியது எல்லாமே டவுன் ட்ரெண்ட். இப்போ இந்த சார்ட்டை பாருங்களேன். இந்த சார்ட்டை பார்த்தா அது என்ன ட்ரெண்ட்னு உங்களுக்கு தெரியுதா? எஸ், இட்ஸ் a டவுன் ட்ரெண்ட். ரியல் டைம் கிராஃப் வந்து இப்படித்தான் இருக்கும். ரியல் டைம் கிராஃப் வந்து இப்படித்தான் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த கிராஃபை பாருங்க. நீங்க கொஞ்சம் க்ளோஸா பார்த்தீங்கன்னா நீங்க எல்லா வகையான ட்ரெண்டுமே இங்க பார்க்க முடியும். நான் மேக்ஸிமைஸ் பண்ற பாருங்க. இந்த ட்ரெண்ட் தெரியுதா? இது அப் ட்ரெண்ட், இது அப் ட்ரெண்ட், இது அப் ட்ரெண்ட். ஒவ்வொரு தடவையும் என்ன நடந்துருக்குது பாருங்க. இந்த ஸ்டாக் மேல போகுது, அப்புறம் மறுபடியும் அதே லோவை ரியல் டைம் கிராஃப்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஸ்டாக் மேல போகுது,
அப்புறம் அந்த லோவை உடைக்கிறதுக்காக கீழே வந்து அந்த லோவை தொட முடியாம ரீடெஸ்ட் அண்ட் ஃபெயிலியர் லோ நடக்குது, நடந்து மறுபடியும் புது ஹை போகுது. ஸோ இந்த கிராஃபை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் அந்த லோவை ரீடெஸ்ட் பண்ணி புது ஹை போயிட்டு இருக்கு. இப்படி நடந்துட்டு இருக்கிற வரைக்கும் ஸ்டாக் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். அப் ட்ரெண்ட்ல முக்கியமான கண்டிஷன் ரீடெஸ்ட் அண்ட் ஃபெயிலியர் லோ. எப்போ அந்த ஸ்டாக்கு லோவை உடைக்குதோ, லோ பிரைஸை பிரேக் பண்ணுதோ, அப்போ அதோட அப் ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஒவ்வொரு டைமும் அந்த லோவை பிரேக் பண்றதுக்காக கீழே வந்து லோவை பிரேக் பண்ண முடியாம ஸ்டாக் மார்க்கெட் அந்த ஸ்டாக் மேல போயிட்டு இருக்க வரைக்கும் அப் ட்ரெண்டே நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்க அந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம். ஆனா எப்ப அந்த லோ பிரைஸ் அது பிரேக் பண்ணுதோ, லாஸ்டா உருவாக்குன அந்த லோ பிரைஸ் அந்த ஸ்டாக் பிரேக் பண்ணுதோ, அதோட அந்த அப் ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி தான் டவுன் ட்ரெண்ட்லயும். டவுன் ட்ரெண்ட்ல முக்கியமான கண்டிஷன் என்ன? ரீடெஸ்ட் அண்ட் ஃபெயிலியர் ஆன் ஹை. ஸோ ஒவ்வொரு தடவையும் அந்த ஹை பிரைஸ் உடைக்கிறதுக்காக அந்த ஸ்டாக் மேல போய் ஹை பிரைஸை பிரேக் பண்ண முடியாம அந்த ஸ்டாக் கீழே வந்துகிட்டே இருக்கு. அது வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கும். எப்போ அந்த ரீசன்ட் ஹையை அந்த ஸ்டாக் பிரேக் பண்ணுதோ, அதாவது ரீடெஸ்ட் அண்ட் ஃபெயிலியர் ஆன் ஹைங்கிற கான்செப்டை உடைச்சு ரீடெஸ்ட் அண்ட் சக்சஸ் ஆன் ஹை நடக்குதோ, அப்போ அந்த டவுன் ட்ரெண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ டவுன் ட்ரெண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இங்க ஒரு ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு அடுத்தது அதுக்கு ஆப்போசிட்டான ட்ரெண்ட் வரும்னு தான் அவசியம் கிடையாது. அதாவது ஒரு அப் ட்ரெண்ட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு டவுன் ட்ரெண்ட் வரலாம், இல்ல ஒரு சைட்வேஸ் ட்ரெண்ட் வரலாம், இல்ல இன்னொரு ஃப்ரெஷ் அப் ட்ரெண்டும் கூட ஸ்டார்ட் ஆகலாம். ஆனா இந்த கண்டிஷன் வெளியே போகும்பொழுது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டாக் அப் ட்ரெண்ட்ல இருந்தா பை ஆன் டிப், ஒரு ஸ்டாக் டவுன் ட்ரெண்ட்ல இருந்தா செல் ஆன் ரைஸ். ஓகே, இப்போ அடுத்து முக்கியமான ட்ரெண்ட் தான் வந்து சைட்வேஸ் ட்ரெண்ட். இந்த டவ் தியரி என்ன சொல்லுதுன்னா, இந்த சைட்வேஸ் ட்ரெண்ட்ல ட்ரேடே பண்ண வேண்டாம்னு சொல்லுது. ஏன்னா ரெண்டு வகையான சைட்வேஸ் ட்ரெண்ட் இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல. ஒரு ட்ரெண்ட் வந்து லோ வாலடைல் சைட்வேஸ்னு அர்த்தம். லோ வாலடைல் சைட்வேஸ். லோ வாலடைல் சைட்வேஸ்னா மார்க்கெட் எப்படி இருக்கும்னா, ஒரு ஸ்டாக்கு ஒரு ஹை பிரைஸை கொண்டு உருவாக்கிட்டு ஒரு லோ பிரைஸையும் உருவாக்கிக்கிறோம். இப்போ இந்த ஹை பிரைஸை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு இருந்தா எஸ் அது அப் ட்ரெண்ட். லோ பிரைஸை உடச்சு கீழே வந்துட்டு இருந்தா அது டவுன் ட்ரெண்ட். ஆனா இந்த ஹை பிரைஸையும் பிரேக் பண்ணாம லோ பிரைஸையும் பிரேக் பண்ணாம என்டையர் டே இந்த ஹை பிரைஸுக்கும் லோ பிரைஸுக்கும் நடுவுலயே இந்த ஸ்டாக் மூவ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இதான் நம்ம என்னன்னு சொல்றோம், லோ வாலடைல் சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், லோ வாலடைல் சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது ஹை வாலடைல் சைட்வேஸ் மார்க்கெட். ஹை வாலடைல் சைட்வேஸ் மார்க்கெட் எப்படி இருக்கும்? ஹை வாலடைல் சைட்வேஸ் மார்க்கெட் எப்படி இருக்கும்? ஹை வாலடைல் சைட்வேஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் ஒரு அப் ட்ரெண்டை உருவாக்கிக்கும், டவுன் ட்ரெண்டை உருவாக்கிக்கும், ரெண்டு பக்கமும் உடைக்கும். மேல போய் ஹை பிரைசஸையும் உடைக்கும், கீழே வந்து லோ பிரைசஸையும் உடைக்கும். இப்படி ரெண்டு பக்கமுமே நடந்துச்சுன்னா இது ஹை வாலடைல் சைட்வேஸ். டவ் தியரி படி சைட்வேஸ் மார்க்கெட்ல நம்ம ட்ரேட் பண்ண கூடாது. சைட்வேஸ் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு நிறைய ஃபாதர் தியரிஸ் எல்லாம் இருக்கு, நம்ம வரக்கூடிய டாபிக்ஸ்ல படிக்கலாம். ஆனா பேஸ்ட் ஆன் தி டவ் தியரி அப் ட்ரெண்ட்ல பை ஆன் டிப், டவுன் ட்ரெண்ட்ல செல் ஆன் ரைஸ். சைட்வேஸ் மார்க்கெட் அது லோ வாலடைல் சைட்வேஸ் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, ஹை வாலடைல் சைட்வேஸ் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, யூ ஷுட் நாட் ட்ரேட் பண்றதை அவாய்ட் பண்ணிருங்க அப்படின்னு தான் டவ் தியரி சொல்லுது. ஓகே, ஒரு சம்மப் பண்ணிடலாமா? டவ் தியரி என்ன சொல்லுது? மூணு வகையான ட்ரெண்ட் இருக்குன்னு சொல்லுது, அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ். இதுல அப் ட்ரெண்டுக்கு மூணு கண்டிஷன் கொடுக்குது. ஓப்பன் ஈக்குவல் டு லோ, ரீடெஸ்டட் ஃபெயிலியர் ஆன் லோ, ஃபிக்ஸ்டு லோ அண்ட் வேரியபிள் ஹை. இந்த மூணு கண்டிஷனும் சேர்ந்து வந்தா, அல்லது இதுல ரெண்டாவது கண்டிஷன் மட்டும் தனியா இருந்தாலும் கூட அது அப் ட்ரெண்ட் மார்க்கெட். அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட்ல மூணு கண்டிஷன் சொல்லுது. என்னென்ன கண்டிஷன்? ஹை பிரைஸும் லோ பிரைஸும் ஈக்குவலா இருக்கும். சாரி, ஹை பிரைஸும் ஓப்பன் பிரைஸும் ஈக்குவலா இருக்கும். ரீடெஸ்ட் அண்ட் ஃபெயிலியர் ஆன் ஹை அப்படின்னு சொல்லுது. ஃபிக்ஸ்டு ஹை அண்ட் வேரியபிள் லோன்னு சொல்லுது. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இது டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டுக்கான அறிகுறி. அங்க நம்ம செல் ஆன் ரைஸ் பண்ணணும். சைட்வேஸ் மார்க்கெட்ல நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. சைட்வேஸ் மார்க்கெட் ரெண்டு வகையா செயல்படும். ஒன்று லோ வாலடைல் சைட்வேஸ், இன்னொன்று ஹை வாலடைல் சைட்வேஸ். லோ வாலடைல் சைட்வேஸ்னா ஹை பிரைஸ் லோ பிரைஸ் உடைக்காம அதுக்குள்ளேயே டிராவல் ஆகும். ஹை வாலடைல் சைட்வேஸ்னா ஹை பிரைஸையும் உடைச்சு லோ பிரைஸையும் உடைக்கும். ஸோ சைட்வேஸ் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணக்கூடாது. டவ் தியரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
புரியல மறுபடியும் இன்னொரு தடவை இந்த வீடியோவை கேளுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி டவ் தியரி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்.